ரத்த கொதிப்பு இருப்பவர்கள் பண்ணக்கூடாத பிராணாயமும் கபாலபாதி. ரைட்? கபாலபாதி ஃபோர்ஸ் பண்ணி பித்தத்தை கூட்டும். அது வந்து ரொம்ப ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க, ரொம்ப வந்து மந்த உணர்வு இருக்கிறவங்க, டிப்ரெசிவாக இருக்கிறவங்க, ஒரு எந்து இல்லாதவங்க கபாலபாதிங்கிற பிராணாயமம் ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன் பண்ணுறது, உடலை மெலிய வைக்கிறது, பித்தத்தை கூட்ட வைக்கிறது, எந்துவாக இருக்கிறது, ஒரு உடல் இதாக இருக்கிறதுக்கு அப்போ கபாலபாதி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சீத்தளி ரத்த கொதிப்பை குறைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பிராணாயம். எளிய ஒரு மூச்சு பயிற்சியில் இவ்வளோ பெரிய பயன் கிடைக்குது அப்படின்னா அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? காலையில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இப்போதைக்கு கருப்பு கவுனி தான் எல்லாரும் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து கவுனி. ஏன் கவுனியை கொண்டாடுறோம்? கவுனியை முதலில் ஒரு 10-13 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுடைய ஒரு பப்ளிகேஷன் ஒன்று வந்திருந்தது. கட்டாக்லேருந்து வந்த ஒரு அதில் தான் முதல்ல கருப்பு அரிசியை பார்க்குறேன். அந்த கருப்பு கலரில் ஒரு அரிசியை போட்டு பிளாக் ரைஸ் இந்த மாதிரி ஆந்தோசைனின்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டுரை பெருசாக வந்திருக்கு. அப்போ இங்கெல்லாம் நம்ம பெருசாக பயன்படுத்தி கொண்டிராத காலம். எனக்கு முதல்ல பட்டது என்ன இருந்துச்சுன்னா, காரைக்குடியில் ஒரு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டு கல்யாணத்துலலாம் வந்து ஒரு இது வைப்பாங்க. நல்லா அதில் வந்து கருப்பு கவுனியில் வந்து ஒரு பொங்கல் செஞ்சு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டேப்பா அதே அரிசி தானே இது அப்படின்னு சொல்லி 2 ஃபோட்டோ வச்சு பார்த்தப்போ தான் அடடா இதுவும் கருப்பு கவுனி, இதே கருப்பு அரிசி தான் தெரிஞ்சுது. அன்றைக்கு படிச்சுட்டு தான் அடடா இப்படி ஒரு நல்ல அரிசியை நம்ம இழந்திருக்கோமே, இவ்வளோ நாள் நம்மகிட்டே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச எழுத ஆரம்பிச்சோம். ஸோ அதனால தான் கவுனி அரிசி கஞ்சியை நம்ம கொடுக்கலாம் காலையில் அப்படின்னும். ஆனால் என்னென்னா அதில் கவுனி அரிசி கஞ்சி அதில் போட்ட காய்கறி பற்றிலாம் பேசணும். மேலே என்ன போடலாம், ஒரு ஆந்தோசைனின் நல்லா இருக்கிற கேபேஜ் சார் அது போட்டால் நல்லாயிருக்கும், வெங்காயம் நல்லது அதெல்லாம் போட்டோம். கூடுதலாக தெரியாமல் ஊறுகாய் வந்துருச்சு. எனக்கு வந்து பக்குன்னு இருந்துச்சு அதை பார்த்த உடனே. ஏன்னா நான் தொடர்ச்சியாக வந்து ஊறுகாய் வேணாம், ஊறுகாய் பாட்டிலே கிட்ட வைக்காதீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு உணவு கலைஞர், சரி சுவையாக இருக்கும்னு நினச்சி அதை கொண்டு வந்துட்டார். ஆனால் வந்து பொதுவாக நம்ம வந்து அதை தவிர்க்க வேண்டிய விஷயம் வந்து ஊறுகாய். நம்ம வந்து நல்ல இதே கஞ்சிக்கு ஒரு கருவேப்பிலை துவையல் வச்சுருந்தோம் வைங்க, அது கிளாஸ். அந்த கருவேப்பிலை வந்து நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ இந்த மாதிரி கஞ்சிக்கோ, ஏன்னா நம்மக்கிட்ட அப்படி ஒரு குட்டி குட்டியான அக்கறைகள் நிறைய நம்மக்கிட்ட ஒளிந்திருக்கிறது. நான் வந்து ஒரு நாள் ஒரு திருமண வீட்டுக்கு போனேன். அங்கே திருமண வீட்டில் போயிருந்தப்ப அவங்க வீட்டில் வந்து ஒரு கருப்பு கலர் பொடி வந்து இலையில அப்படி வச்சாங்க. நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அது என்ன பொடி, நல்ல மனமாக இருக்கேன்னு போட்டு அதை போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க சார், மோர் சாதத்துக்கு சாப்பிடுங்க சார்னாரு. பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர்கிட்ட அது என்ன அப்படின்னா வேப்பிலை கட்டி அப்படின்னாரு. வேப்பிலை கட்டின்னு உடனே நான் நினச்சது நல்ல வேப்பிலையில் செஞ்சுருவாங்க போல இருக்குது அப்படின்னா, அது வேப்பிலை கிடையாது. வெளியே வந்தோடனே அந்த உணவு கலைஞர்கிட்ட போய் கேட்டேன், சார் இது என்னது வேப்பிலை கட்டியாங்க சார், என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாதா இது நாங்கள்லாம் ரெகுலராக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ரொம்ப சின்ன அக்கறை. அந்த வேப்பிலை கட்டின்னு பார்த்தப்பறம் அதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, இதில் வந்து இவ்வளவு குட்டி குட்டியாக பொருட்கள் சேர்க்குறாங்க. அதே மாதிரி அங்காய பொடிமாங்க. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு கரிசனம், இல்லைன்னா ஒரு எளிய மெனக்கடல்ங்களாம். அது மாதிரி தான் அங்காய பொடி, அது மாதிரி தான் வந்து அட்டாதி சூரணம், அஷ்டப்பொடிமாங்க, அன்னப்பொடிமாங்க. அது அழகாக அதுக்கு ஒரு பேரே அன்னப்பொடிமாங்க. இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பாட்டிலில் அன்னப்பொடி, வேப்பிலை கட்டி, ஐங்காய பொடி, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த ஒரு விஷயம். அதெல்லாம் இப்போ காணாம போயிடுச்சு. எங்கேயோ தேடி எங்கேயாவது போய் சில கடைகளில் கிடைக்குது. எனக்கு சொன்னோடனே வேப்பிலை கட்டி எங்கே இருக்கணும், திருநெல்வேலியில் வந்து ஜானகிராம் ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை இருக்குது, அங்கே போய் வாங்க. நாங்கள் போய் உடனே போன போட்டு டேய் அது ஒன்று வாங்கி எனக்கு அனுப்பிடானா, அதை அனுப்பி வீட்டில் வேறு வந்து ஒரு கவரில் வந்துருக்கு. எல்லாரும் அது ஒரு வஸ்து மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னது இது உருட்டி குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, அது ட்ரை குலோப் ஜாமுனாலாம் ஒருத்தர் வந்து கேட்டு போனான், அது கிடையாது சாப்பிட்டு பார்த்து தெரியுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நம்முடைய பண்பாட்டில், நம்முடைய மரபில் இது மாதிரி சின்ன சின்ன மெனக்கடைகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் சிறிது அக்கறை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்.